மத்திய அரசுக்கு சொந்தமான BSNL தற்போது நாடு முழுவதும் 4G சேவைகளை வழங்குவதில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் தொலைத்தொடர்பு துறையிடமிருந்து ரூபாய் 61,000 கோடி மதிப்பிலான 5G அலைக்கற்றை ஒதுக்கீட்டை இந்த நிறுவனம் பெற்றுள்ளது. BSNL நிறுவனத்திற்கு 700 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் 3300 மெகாஹெர்ட்ஸ் போன்ற பிரீமியம் மெகாஹெர்ட்ஸ் அலைக்கற்றைகளை தொலைத்தொடர்பு துறை ஒதுக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. இதனால் BSNL நிறுவனம் 5G சேவையை நாடு முழுவதும் விரிவுபடுத்துவதற்கு முன் டெல்லியில் தொடங்கி குறிப்பிட்ட நகரங்களில் 5G சேவையை அறிமுகப்படுத்த முடியும் என்கின்றனர். BSNL நிறுவனத்திற்கு 5G அலைக்கற்றை ஒதுக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி வெளியானதை அடுத்து பங்குச்சந்தையில் டாடா குழுமத்தின் தேஜஸ் நெட்வொர்க்ஸ் பங்கின் விலை கிடுகிடுவென உயர்ந்தது. தேஜஸ் நிறுவனம் ஏற்கனவே BSNL நிறுவனத்திற்கு 4G மற்றும் 5G ரன், அதாவது ரேடியோ அணுக்கல் நெட்வொர்க்ஸ் உபகரணங்கள் மற்றும் IP மற்றும் MPLS ரூட்டர்களை வழங்கி வருகின்றது. BSNL நிறுவனம் 5G சேவையை விரிவுபடுத்த தொடங்கினால் தேஜஸ் நிறுவனம் பலனடைய வாய்ப்புள்ளது. இதன் காரணமாகத்தான் இந்த நிறுவன பங்கின் விலை உயர்ந்தது. இன்று மும்பை பங்குச்சந்தை வர்த்தகத்தின் இடையே இந்த பங்கின் விலை 12% மேல் உயர்ந்து ரூபாய் 902.70 வரை சென்றது. வர்த்தகத்தின் முடிவில் இந்த பங்கின் விலை 9.10% உயர்ந்து ரூபாய் 876.25 நிலை கொண்டது. கடந்த நிதியாண்டில் 3வது காலாண்டில், அதாவது 2024 அக்டோபர் முதல் டிசம்பர் வரை தேஜஸ் நெட்வொர்க்ஸ் 27,000 தளங்களுக்கு உபகரணங்களை வழங்கியுள்ளது. இதன் மூலம் BSNL நிறுவனத்தில் 4G மற்றும் 5G நெட்வொர்க்கில் அதன் மொத்த பயன்பாடுகள் 86,000க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. கடந்த 2024-25 நிதியாண்டின் முதல் 9 மாதங்களில், அதாவது 2024 ஏப்ரல் முதல் டிசம்பர் வரை தேஜஸ் நெட்வொர்க் நிறுவனத்தின் மொத்த வருவாயில் 94% இந்தியாவிலிருந்து வந்தது. குறிப்பாக BSNL நிறுவனத்தின் 4G தொடர்பான TCS நிறுவனத்துக்கு உபகரணங்களை அனுப்புவதில் கிடைத்ததாகும். தேஜஸ் நெட்வொர்க்ஸ் நிறுவனம் கடந்த டிசம்பர் காலாண்டில் வருவாயாக ரூபாய் 2,642 கோடி ரூபாய் ஈட்டியுள்ளது. மேலும் அந்த காலாண்டில் இந்த நிறுவனம் நிகர லாபமாக ரூபாய் 165 கோடி ரூபாய் ஈட்டியுள்ளது. நாடாளுமன்றத்தில் தகவல் தொடர்புத்துறை இணையமைச்சர் பெம்மசானி சந்திரசேகர் கூறுகையில், கடந்த மார்ச் 8ஆம் தேதி நிலவரப்படி BSNL நிறுவனம் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட 4G தளங்களுக்கான கொள்முதல் ஆர்டர்களை வழங்கியுள்ளது. இதில் 83,993 நிறுவப்பட்டுள்ளது. 74,521 ஏற்கனவே ஒளிபரப்பில் உள்ளது. இந்த உபகரணங்கள் முழுமையாக 5Gக்கு மேம்படுத்தப்படலாம் என்று தெரிவித்தார். இதன் மூலம் BSNL நிறுவனம் விரைவில் 5G சேவை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.